ஒரு பெண் ஆடை இருக்குதுன்னு அவசியமே இல்லை, சூன்யமே எனக்கு ஆடைன்னு புரிஞ்சிச்சானா இன்னும் கிடையாது அவளுக்கு மானாபிமானமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் நீங்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டு லாஸ் வேகாஸ் போனால் தான் தெரியும். அவன் காரில் இன்னும் வந்து விட்டு போகிறான், சின்னதாக ஜெட்டி போட்டுன்னு ஆட்டுனுக்கிறான். அதை பெருசாக்கி வச்சுன்னு மேக்கப் பண்ணி சூத்துக்கு மேக்கப் பண்ணி எடுத்து வந்து நிற்க வச்சுருக்கிறேன். நான் பார்த்து எனக்கு இதுக்கடா இட்டுன்னு வந்தேன் நம்ப சிவாடே என்னடா அவன் பேர் சிவா வரும், சிவாடே என்னை இப்படி பண்ணிட்டியாடா. அதுவும் அந்த இடத்துல தண்ணி எல்லாம் வாட்டர் பால்ஸ்லாம் வருமா, அங்கே வர இந்த மாதிரி ஆடுனுக்கிறாங்க. நான் அப்போ தான் நினச்சேன் பாஞ்சாலி இப்படி தான் இருந்திருப்பான்ட்டு. சூனத்தை ஆடையா நினச்சிட்டேன்னா உனக்கு என்ன இல்லை, உயர்ந்த தத்துவத்தை சொல்ல வராங்க. என்ன சொல்கிறாங்க புரியுதா? எனக்கு வெறுமையே ஆடை, எனக்கு எதுவே ஆடை, வெறுமையே ஆடை. எப்போ புரியும்? வறுமை உன்னை தாக்கும்போது புரியும். நீ போய் கேப்ரேட்டர்ஸ் ஆடை தெரிஞ்சேன்னா தான் புரியும். ஒன்று அவுத்து போடுறவளை பார்த்தேன்னா தான் உன்னை புரியும். நான் பார்க்கும்போதெல்லாம் அப்படி தான் பார்த்தேன் நான். ஐயோ இந்த இந்த பெண் எதுக்காக அது மாதிரி ஆடுனுக்கிறா, என்ன தேவைப்படுது அவளுக்கு? இந்த வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சனை அவளுக்கு, அதை தீர்த்தத்துக்காக என்ன செய்கிறாவா ஆடுறா. இந்த லூசுங்க எதுவுமே என்ன பண்ணிட்டானுங்க, சூதாட்டத்தில் விட்டானுங்க. எனக்கு எதுதான் ஆடை, கிருஷ்ணன் தான் ஆடை விட்டாராப்பா. புரிஞ்சிச்சானா புடவை சுத்தலாம் முடியாதுன்னு புரிஞ்சு உனக்கு வியாசனை பேர்பட்டால் கேட்கணுமா அவனை போய்? நான் கேட்பேன். வியாசனோட பதில் இது. அவன் எதை பூடினா சூன்யத்தை என்னவாக்கிட்டாவா, ஆடையாக்கிட்டா. என்னை படைத்தது யாரு? விஷ்ணு. என்னை படைத்தது யாரு? விஷ்ணு. இந்த உடல் யாருக்கானது? விஷ்ணுக்கானது. பார்க்கட்டுமே, அது எனக்கு தடையாக இருக்காதா? அவங்க வாதம்லாம் பண்ணுறா. இந்த இவ்வளோ பேர் இருக்கிற சபையில், இந்த மாதிரியான ஒரு சபையில் இப்படி ஒரு எனக்கு இப்படி இந்த மாதிரி ஒரு இதுன்னா எனக்கு இல்லை வெக்கம் யாருக்கே?